வணக்கம். ரிஷபராசிக்கான மார்கழி மாத பலன்கள். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் சொல்லலாம். எந்த அளவுக்கு நீங்கள் கவனத்தை செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் அதிகமாகவே தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நடைபெற்றுட்டு வரும். அதே போல் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம். வேலை சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னாலும் இந்த காலகட்டம் நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். 7ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் இணைந்து இருக்கிறதுனால வேலை சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. முழு மனதோடு நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும். குறிப்பா பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களை அதிக வெற்றி வாய்ப்புகளை நீங்க பார்த்துக்கிட்டு வர முடியும். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஈகோகள் வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பேச்சு சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அதிக கவனம் எடுத்துக்கணும் சொல்லலாம். தேவையற்ற பேச்சுகளை நீங்க கண்டிப்பாகவே தவிர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா வணிகம் சார்ந்த விஷயங்கள்ல இழப்புகள் ஏற்படுறக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு. கல்வி சார்ந்த விஷயங்கள் குறிப்பா பார்த்தீங்கன்னா குரு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சிறப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம். மனதை ஒருநிலைப்படுத்துறதுல சில சவால்கள் இருந்தாலும் வெற்றிகள் கண்டிப்பாகவே இருக்கும். முயற்சிகள் கண்டிப்பாகவே தேவைப்படும் சொல்லலாம். நீங்க இந்த காலகட்டம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னா முயற்சி செஞ்சீங்கன்னா மாணவர்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாகவே கிடைக்கும். போட்டித் தேர்வில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எளிதான வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே ஏற்படும் சொல்லலாம். பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் வழிகாட்டின்படி நீங்க நடந்து கொள்ளும் போது அதிக வெற்றி வாய்ப்புகளை நீங்க பெற முடியும். விளையாட்டுத் துறையில இருக்கிற மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வெற்றிகள் அதிகமாகவே ஏற்படும் சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரங்களுக்கு 2வது வீட்டின் புதன் பகவான் 7வது வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணம் தொடர்பான சில பிரச்சனைகள் வந்து நீங்கிறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். நீங்க பேச்சு சார்ந்த விஷயங்களை கவனம் எடுத்துக்கணும். காதல் உறவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 5வது வீட்டின் அதிபதி புதன் பகவான் 7வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரனுடன் இருக்கிற காரணத்தினால் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா காதல் சார்ந்த விஷயங்கள் நன்மைகளாகவே இருக்கும் சொல்லலாம். வெளியிடங்களுக்கு போயிட்டு வர வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும். காதல் திருமணமாக மாறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. திருமண வரனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற நபர்களுக்கு இந்த மாதம் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா திருமண வரன் அமையறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் ஆனவங்களுக்கும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா நல்லிணக்கம் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம். உறவுகள்லாம் சிறப்பாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் சொல்லிடலாம். ராகு பகவான் ஏற்கனவே ஜாதகத்தின் 12வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இதனால பார்த்தீங்கன்னா தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இந்த காலகட்டம் பணத்தை செலவிடும் போது அதிகமாக யோசிச்சுக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும். 8வது வீட்டில் சுக்கிரன் மற்றும் புதன் பயிற்சினால பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகளாம் இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டாகும் சொல்லிடலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சவால்கள் கொடுத்து மறையறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மிகவும் கவனத்துடன் நீங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் எடுத்துக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும். அதே போல உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க கவனம் எடுத்துக்கணும்னு சொல்லிடலாம். சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து நீங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு. 6வது வீட்டில் பார்த்தீங்கன்னா கேது பகவான், 7வது வீட்டில் பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன், சூரியன், 12ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகுவுடன் சேர்ந்து இருப்பதனால பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் கண்டிப்பாகவே வரும் சொல்லலாம். அதே போல் புதன் உங்களுக்கு 8வது வீட்டில் 3ஆம் இடத்திலும் சுக்கிரன் 5ஆம் இடத்திலும் நுழையும் போது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையறக்கு கண்டிப்பாகவே வாய்ப்புகள் உண்டாகும். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் அதிக கவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பெரிய அளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே நடக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.